வையகமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை நலங்கள் பெருகட்டும். உலகில் உள்ள எல்லா தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கும் முதல் வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு அவலை வச்சு எப்படி அவல் கேக் நேச்சராக எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. வாங்க, இதுக்கு தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ரவை பதத்துக்கு அவல் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்தி அவல் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ரவை பதத்துக்கு அவல் 1 கப் எடுத்துக்கோங்க. பாதாமும் முந்திரியும் சேர்த்தி 1 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் 1 கப்பு, நாட்டு சர்க்கரை 1 கப்பு, நெய் வந்து 1 ஸ்பூன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஏலக்காயும் அவலும் சேர்த்து பொடி பண்ணின இந்த அவல் பொடியை சேர்த்திக்கலாங்க. அடுத்தது பாதாமும் முந்திரியும் சம அளவு போட்டு இது பவுடர் பண்ணுதுங்க. பாதாம் முந்திரி பவுட்ரு. அதுக்கு அடுத்தது நாட்டு சர்க்கரை அதே அளவு 1 கப்பு. நாட்டு சர்க்கரை 1 கப்பு. நெய் 1 ஸ்பூன். இது நெய் 1 ஸ்பூன் போதும். 1 கப்பு தேங்காய் பால். இந்த 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றிடலாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவல் பொடி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் பாலும் பாதாம் முந்திரி பவுடரும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நெய் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு அவ்வளோதாங்க. இதை அப்படியே மாற்றி இதில் போட்டு வச்சிடலாங்க. இவ்வளோதாங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஒருபாடு நம்ம இதை அப்படியே விட்டுறணுங்க. ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா செட் ஆகிக்கும். கேக் பதமாக நல்லா சாஃப்டான கேக் நம்மளுக்கு ரெடிங். அவல் கேக் நல்லா நேச்சராகவே நம்ம ஓவன் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் எல்லாமே நல்லா சத்தான பொருளாக போட்டு நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். இது அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு அப்புறம் கட் பண்ணி கேக் எப்படி இருக்குதுன்ட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. நம்ம அவல் கேக் இப்போ ரெடி, வாங்க பார்க்கலாம். இப்போ சரியாக வந்து இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி செட் ஆகிருக்குதுன்னு நம்ம பீஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குதுங்க. இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்தானதாக இருக்கிறதுனால நீங்கள் இதே மாதிரி செய்து பார்த்து நல்லா சுவையாக இருக்குதுங்க. அதோட வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். குழந்தைகளுக்கு வந்து ஒரு பர்த்டே இல்லை நம்ம வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே கூட இந்த மாதிரி நீங்கள் செய்து நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. கெமிக்கலும் உடம்புக்கு சேராமல் இருக்கும். என்ன தேங்காய் பால் மட்டும் நல்லா திக்காக நீங்கள் போட்டுக்கலாங்க. நம்ம முன்னாடி பார்த்த அதே மெஷர்மெண்ட்டுக்கு
நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி வருதுங்க. பாருங்க, நம்ம உடம்புல வந்து கெமிக்கல் சேர சேர உடம்புக்கு தாங்க வந்து கெடுதல். நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து ஆரோக்கியம் அதிகமாக கொடுக்கணும்னா இப்படி கெமிக்கலை தவிர்த்துட்டு இப்படி நேச்சருக்கு மாறினா தானுங்க நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள். பாருங்கள், பீஸ் போட்டாச்சு பாருங்கள். நல்லா ஒரு சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி நல்லா கெமிக்கல் இல்லாத தயாரித்து நீங்கள் குழந்தைகளுக்கும் கூட ஒரு பர்த்டே அப்படின்னா கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. நாமளும் எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா சத்தான நேச்சுரலான ஒரு கேக் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஆனால் தேங்காய் பால் வந்து திக்காக இருக்கணுங்க. நாட்டு சர்க்கரையும் அவளும் வந்து நல்லா சுத்தமானதாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் வீட்டில் தயாரிக்கிறது இதே மாதிரி நீங்கள் செய்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள். நம்ம அடுத்த ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். இதே மாதிரி நல்ல ஒரு இயற்கையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.